இந்த ஓரங்க நாடகத்தில் வரும் பிரபலங்களை பற்றிய காட்சி அமைப்புகள் நாங்கள் சொல்லும் செய்தியை வலியுறுத்துவதற்காக மட்டுமே. பெத்தேல் திருச்சபை வழங்கும் பேழைக்குள் பிரவேசி ஓரங்க நாடகம். அப்பா, தாங்கள் சொல்லியபடியே எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் வேலைக்குள் சென்று விட்டன. தம்பிகளும் அவர்களுடைய மனைவிகளும் கூட எல்லோரும் உள்ளே சென்று விட்டார்கள். தற்பொழுது நானும் எனது குடும்பமும் உள்ளே செல்ல போகிறோம். நல்லது யாபேத், நீ உன் மனைவியாக பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். அன்பான ஜனங்களே, இது உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாய் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய், அக்கிரமத்தின் நிமித்தமாய் தேவன் இந்த உலகத்தை அழிப்பதற்கு சித்தம் கொண்டார். ஆனாலும் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, கிருபையின்படி இந்த அழிவிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக இந்த பேழையை தேவன் கட்டும்படியாக சொன்னார். இந்த அழிவிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள ஒரே வழி இந்த பேழைக்குள்ளே பிரவேசிப்பதுதான். இன்னும் நீங்கள் அலட்சியப்படுத்தி ஏனோ தானோ என்று நீங்கள் இருப்பீர்களேயானால் வரும் கோபாக்கினைக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆகவே எல்லாரும் வந்து இந்த பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். அதனுடைய கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது. உங்களுக்காக அந்த கதவு திறந்தே இருக்கிறது. எல்லோரும் வந்து பிரவேசியுங்கள். தேவனே, எல்லாம் உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது. நோவாவின் பேழையால் பரபரப்பு. நோவாவும் அவனது குடும்பமும் பேழைக்குள் பிரவேசித்தனர். அரசியல் கட்சி தலைவர்கள் அடைக்கப்பட்ட பேழைக்குள் செல்ல அணிவகுப்பு. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். கடந்த பல வருடங்களாக நோகா பேழை செய்தது நாம் அறிந்த ஒன்றே. ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பாக கடவுள் தனக்கு கூறிய நாள் இதுவே என்று கூறி அவரது குடும்பத்தினருடன் பேழைக்குள் சென்றார். அவரோடு கூட அநேக மிருகங்களும் பேழைக்குள் அணிவகுத்து சென்றது மக்கள் மத்தியில் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. அந்த மிருகங்கள் பயிற்றுவிக்கப்பட்ட சர்க்கஸ் விலங்குகளாக இருக்கலாம் என்றும், நோவா வேண்டுமென்றே ஜனங்களை குழப்பும் சகுதியில் ஈடுபட்டிருக்கிறார், ஆகவே மக்கள் பயப்பட வேண்டாம் என்றும் சிலர் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள்.
மேலும் விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பினர் நோவாவின் மீது விலங்குகளை அவர் வதைப்பதாக கூறி அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அருகில் இருந்து பார்த்தவர்களும் சிபிசிஐடி போலீசாரும் அவை காட்டில் இருந்தே வந்ததாக அரசின் மேலிட வட்டாரத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அரசியல் கட்சி தலைவர்களும் சில பிரபலங்களும் நோவாவை சந்தித்து பேழைக்குள் பிரவேசிக்க போவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. சம்பவ இடத்தில் நமது சிறப்பு செய்தியாளர் சிஸ்டர் இசபெல் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று நேரடியாக அவரிடம் கேட்போம். வணக்கம் இசபெல், அரசியல் கட்சி தலைவர்கள் வரப்போவதாக கேள்விப்பட்டோம். முதல்ல எந்த தலைவர் வருகிறார்? வணக்கம் கேத்தரின். இங்கு ஒரே பரபரப்பா இருக்குது. நோவாவின் பேழையை குறித்தான கதி உலகம் முழுவதையும் பிடித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். முதலாக தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் வருகிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இதுதான் நோவா பேழையா? கதவு பூட்டி இருக்க. நீதிமானுக்கு தான் கதவு திறக்கப்படுமா? நோவா, நானும் நீதிமான் தான். 10 வருடம் தமிழகத்தில் முதல்வராக இருந்திருக்கேன். பல தர்மங்களை செஞ்சுருக்கேன். எனக்கு 8வது வள்ளல் அப்படின்னு பேரே இருக்கு. அது மட்டும் இல்லை, சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்ததே நான் தான். அதனால நோவா, தயவு செஞ்சு கதவை திறப்பா. திறக்க மாட்டேன். அந்தாக்கா ககம் அபுகா குஷம் திறந்தது திசை. கதவு திறக்கப்படாது. காலம் கடந்தது. ஐயோ அம்மா, காலம் கடந்து போச்சா? நான் கதவை திறக்கமா? உணர்ச்சி வசப்பட்டேன். இது ஒரிஜினலுக்காவா? நோவா, கடைசியாக சொல்கிறேன், கதவை தர. இது அண்ணாவின் மீது ஆணை. நான் மக்களோடு இருந்து கொண்டு மாளிகை பார்த்தவன். மக்களிடமே சொல்கிறேன், நியாயம் கேட்க. நான் வருகிறேன். மக்கள் திலகம் என்று அழைக்கப்பட்ட எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கே கதவு திறக்கப்படவில்லை. அடுத்ததாக பல திட்டங்களை கொண்டு வந்த கலைஞர் அவர்கள் வருகிறார். அவருக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நோவா, நான் நீதி கட்சியை சேர்ந்தவன். ஆகவே நான் நீதிமான். இதற்காக ஆட்சியில் நான் கொண்டு வந்த திட்டங்கள் தமிழக வரலாறு மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. எனக்கு முன்பாக வந்த எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் குறித்து சொன்னார். ஆனால் சத்துணவில் முட்டையிட்டது யார்? நான் தானே. கோழிதான் முட்டையிடு என்பார்கள், கொற்றவன் நான் முட்டையிட்டேன். ஆகவே எனக்கும் என் குடும்பத்திற்கும் எனது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நீர் கதவை திறக்க வேண்டும். குறைந்தபட்சம் எனக்கும் என் குடும்பத்திற்கு மட்டுமாவது கதவை திறக்க வேண்டும். கூட்டணி கட்சிகள் வெளியில் இருந்து கொண்டு ஆதரவு கொடுப்பார்கள். காலம் கடந்தது. கதவு திறக்கப்படாது. நோவா, கதவை திறக்க உனக்கு என்ன நோவா? மண்டியிட்டு எனக்கு பழக்கமில்லை. தம்பிக்கு நான் எழுதும் கடிதத்தில் உன்னை கண்டித்துக் கொள்கிறேன். இப்பொழுது வருகிறேன். மக்கள் திலகத்திற்கும் திறக்கப்படவில்லை, கலைஞருக்கும் கதவு திறக்கப்படவில்லை. இப்பொழுது அம்மா ஜெயலலிதா அவர்கள் வருகிறார். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம்.
நீங்கள் எனக்கு கதவை திறக்க வேண்டும். ஏனென்றால் நான் நாட்டு மக்களுக்கென்று பல நலத்திட்டங்களை ஏற்படுத்தியுள்ளேன். குறிப்பாக பெண்களுக்கென்று மகளிர் காவல் நிலையம், பெண் குழந்தைகளுக்கென்று தொட்டில் குழந்தை திட்டம், இவை அனைத்தும் எனது ஆட்சியில் கொண்டு வரப்பட்டவை. பேழைக்குள் பல மிருகங்கள் இருப்பதாக அறிந்தேன். அவற்றிற்கு நான் எந்த விதத்திலும் இடையூறு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் முதுமலை சரணாலயத்திற்கு நான் யானை குட்டிகளை பரிசாக வழங்கியுள்ளேன். வருடந்தோறும் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்தி வருவதிலிருந்து மிருகங்கள் மேல் எனக்குள்ள பற்றும் பரிவும் இந்த நாடு அறியும். மேலும் இவற்றுக்கு எல்லாம் மேலாக நான் கிறிஸ்துவ பள்ளியில் படித்தவள். ஆகவே இவ்வளவு தகுதி உடைய எனக்கு கதவு திறக்கப்பட வேண்டும். கதவு திறக்கப்படாது, காலம் கடந்தது. காவல் துணையோடு இந்த கதவை என்னால் உடைக்க முடியும். ஆனால் இதில் எதிர்க்கட்சிகள் சூழ்ச்சி இருப்பதாக தோன்றுகிறது. ஆகவே இதை நான் மக்கள் மன்றத்தில் பார்த்து கொள்கிறேன். இப்பொழுது வருகிறேன். பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சொல்வார்கள். அம்மாவிற்கே கதவு திறக்கப்படவில்லை. இப்பொழுது இளைய அரசியல் அதிகாரியான விஜயகாந்த் அவர்கள் வருகிறார். அவருக்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. அது மட்டும் இல்லை, என்னோட படங்கள் எல்லாத்துலேயும் நான் நீதியை பற்றி சொல்லியிருக்கேன். அதனால எனக்கு கதவு திறக்கணும். கதவு திறக்கப்படாது, காலம் கடந்தது. காலம் கடந்ததா? யோ கோவா கோவா யோ கோவா தலைவரே, நாம் ஒன்றா தண்ணி அடித்த இடத்துக்கு பேர் தான் கோவா. பெருசு பேரு நோவா. எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? பாருங்க மக்களே, ஆளுக்கு என்ன வெறுப்புத்துறாங்க. ஐயோ நோவா, கேப்டன் இல்லாம கப்பல் எப்படி போகும்? நான் தான் கேப்டன். நான் இல்லாம கப்பல் எப்படியா போகும்? சுப்ரீம் கோர்ட்ல நான் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு அப்புறம் வந்து பார்க்குறேன். இப்போ வர்றேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் கதவு திறக்கப்படவில்லை. இப்பொழுது தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வருகிறார். அவருக்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். நோவா 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 ஐயா வணக்கம். ஐயா நீங்கள் பெரியவங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நான் இமயமலைக்கு போகிறேன். உங்களை மாதிரி தேசிகளையும் முனிவர்களையும் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அது மட்டும் இல்லாமல் பாபா உங்களை நான் ஒரு முறை சந்திச்சிருக்கேன். தினமும் தியானம், அதாவது மெடிடேஷன் பண்ணுறேன். அதனால எனக்கு கதவை திறப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கதவு திறக்கப்படாது, காலம் கடந்தது. கதவு திறக்கப்படா. பரவாயில்லைங்கய்யா. எவ்வளவு மழை பெஞ்சாலும் வெள்ளை வச்சாலும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு லைஃப் ஜாக்கெட் அப்படிங்கிற தியானம் என்கிட்ட இருக்கு. இதை வச்சு நான் எப்படியாவது பிழிச்சுக்குவேன். நான் வரேங்கய்யா. சார் ஒரு நிமிஷம். நோவா அவங்க சொல்கிறபடி பார்த்தா உலகத்தில் பெரிய மழை பெஞ்சு உலகத்தில் இருக்கிற எல்லா மலைகளுக்கு மேலே 15 அடி உயரத்திற்கு தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. அந்த வெள்ளத்தில் உங்கள் மெடிடேஷன் என்கிற லைஃப் ஜாக்கெட்டு எந்த அளவுக்கு தாங்குமையா? நல்ல கேள்வி. இதுக்கு பாப்பா கிட்ட போய் பதில் கேட்டுவதை இப்போ நான் வரேன். வாட்டா
உலகத்தில் உள்ள பெரிய தலைவர்களும் அதிகாரிகளும் தங்களுடைய நீதிகளை சொன்னார்கள். எதற்கும் நோவாவின் கதவு திறக்கப்படவில்லை. நாம் கேள்விப்பட்ட மாதிரி வெள்ளம் வருமோ, உலகம் அழியத்தான் போகிறதோ, நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐயோ, மழை வருவதற்கான அறிகுறி கேட்கிறதே, மின்னல் வருகிறது, இடி இடிக்கிறது, எல்லாம் இருட்டாகிறது, மழை வரப்போகிறது என்று நினைக்கிறேன். பரபரப்பான செய்தி கொடுத்திருந்த நானும் இவர்களோடு கூட சேர்ந்து அழிய போகிறேன் என்று நினைக்கிறேன். ஐயோ, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலங்களிலும் நடக்கும். நம்முடைய சுயநீதியால் அழிவிற்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. நம் நீதி அழுக்கும் கந்தையுமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருவுக்கு முன்பாக தேவநீதியை நிறைவேற்றி நம்மை ரட்சிக்க மானிட வேடம் கொண்டு மண்ணுலகில் வந்தார். பாவமில்லா அவர் நமக்காக பாவமானார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் தரைக்கு வந்து அறியப்பட்ட வானம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவே பாதுகாப்பு, அவரே வாசல், இயேசுவே துருகம், கோட்டை, அவரே அரண், அவராலே என்று ரட்சிப்பு இல்லை. நோவாவின் நாட்களில் கர்த்தர் கதவை அடைத்தார், இன்றோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது கிருபையின் காலம். இன்றே இரட்சணிய நாள். வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள இயேசுவாகிய பேழைக்குள் பிரவேசி. நன்றி.